பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மயில்கிட்ட போயிட்டு மாணிக்கம் இருந்துட்டு மாப்பிள்ளை அவங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லையப்பா என்னாச்சு, மறுபடியும் கடையில் அது பணத்தை அதை எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா எப்போ பாரு இந்த அப்பாவை பற்றி இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு, ஏன்னா நீங்கள் வழக்கமாக எடுக்கிற ஆள் தானே, அதனால தான் நான் எடுத்தேன். நீங்கள் எடுத்து அதை கையங்காலமாக அவர் பிடிச்சி எதுக்குப்பா என் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா கொஞ்ச நேரம் இருமா, நான் என்ன சொல்கிறேன்னு முதல்ல கேளுமா. மாப்பிள்ளைங்க வந்து உன் ஆதார் கார்டை கேட்டு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாருமா, அதனால தான் மாப்பிள்ளை ஏதாச்சும் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாரான்னு சொல்லி கேட்டமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, ஆதார் கார்டை கொடுத்தீங்களா, என்னப்பா நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டீங்க, அதில் என் வயசு எல்லாமே தெரிஞ்சு போயிடுமேப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அம்மா இதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேனே, நீங்கள் எதை தான் யோசிச்சுருக்கீங்க, என்னை எப்போ பாரு பிரச்சனையில் மாட்டி விடுறதே ஒரு வேலையை தானே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. இதை எப்படியாவது நீயே பார்த்து சமாளிச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாணிக்கம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சரவணன் இருந்துட்டு, என்ன உங்கள் அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு போல இருக்குது, முகமே ஒரு மாதிரியாக இருக்குது, எதுவும் சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டுருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க அது வந்து என்னன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீயா போய் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையே சொல்கிறியா, இல்லை நானாக வந்து சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமம் முடிச்சிருக்காங்க.